காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் பகுதியில் மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கத்தின் 10வது ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பேசிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாபு, லாரி உரிமையாளர்களுக்கு வரக்கூடிய பணத்தில் பாதி பணத்தை சுங்கச்சாவடிகளை பறித்துக் கொள்வதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை இன்னும் மத்திய மாநில அரசுகள் அகற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்தும் டோல்கேட் இந்த காலாவதியான டோல்கேட்டை நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் எங்களுடைய மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இதை நாங்கள் எங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக சேர்ந்து அதுக்கு அடுத்ததாக மாநில சங்கம் மற்றும் உள்ள லாரி உரிமையாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய போராட்டம் டோல்கேட்டை காலாவதியான டோல்கேட்டை எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த மோட்டார் வாகன சங்கத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அதுக்கு எங்களுடைய சங்கம் தயாராக இருக்குது.